ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நான் அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளினுடைய பலனான வார்த்தையை நான் உங்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 55வது சங்கீதம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தேவ மக்களாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு நல்ல செய்தி என்ன, இந்த பூமியில பலவிதமான வருத்தங்களும் வேதனைகளும் பாரங்களும் நம்மை சூழ்ந்திருக்கிறது. எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த ஒரு பயம், தேவைகளை குறித்த ஒரு பயத்தோடு வருத்தத்தோடு இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வருத்தங்கள் எல்லாவற்றையும் நாம் எத்தனை நாட்கள் சுமந்து கொண்டு தெரிந்து கொண்டே இருப்பது? அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலத்தை ரட்சிக்கும்படி இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் நம்மை பார்த்து, உங்களை பார்த்து இந்த காலவேளையில சொல்லுகிற ஒரு நல்ல செய்தி என்ன என்று பார்க்கும்போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வருத்தத்தை எல்லாவற்றையும் நீங்களே சுமந்து கொண்டிருக்கிற வரையிலும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் வராது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற இந்த வருத்தத்தை எல்லாம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. கர்த்தருடைய சமூகத்திற்கு போ. ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நான் உங்ககிட்ட சொல்லுகிறேன். நான் உங்ககிட்ட இந்த வருத்தத்தை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன்ப்பா. என்னுடைய பாரத்தை எல்லாம் உங்ககிட்ட வந்து நான் சொல்லிட்டேன்ப்பா, நீங்க பாத்துக்குங்கன்னு சொல்லி நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவர் உனக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் உன்னை ஆதரிப்பார் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுங்க. நீ எந்த விஷயத்தை நீ கேட்டுக்கொண்டையோ அந்த காரியத்தை, அந்த பாரத்தை, நீ கர்த்தர் மேல வச்ச அந்த பாரத்தை ஆண்டவர், உன்னுடைய வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிற தேவன் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அப்போ நீ வந்து சொல்லும் போது உனக்கு என்ன தேவையோ அந்த காரியத்தை குறித்து கர்த்தர் விசாரிப்பார். அந்த காரியத்தை குறித்து உன்மேல் கவனமாயிருந்து ஆண்டவர் அந்த பாரத்தை உன்னை விட்டு நீக்குவார், உனக்கு உதவி செய்வார். தைரியமா இருங்க, நம்பிக்கையோடு கூட இருங்க. இந்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? உன் பாரம், வியாதி, உன் பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரி, நீ ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவர் உங்ககிட்ட நான் ஒப்பு கொடுத்துட்டேன், உங்க மேல அந்த பிரச்சனையை நான் வச்சுட்டேன், நீங்க என்னை ஆதரிக்கணும்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோம்னா நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆதரிப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதும் கூட யார் யார் என்னென்ன வருத்தங்கள், என்னென்ன வேதனைகளோடு கூட இந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆமாண்டவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க என்கிட்ட வாங்கன்னு சொன்னீங்களே, உங்ககிட்ட வந்துட்டாங்க. என் மேல அந்த பாரத்தை வச்சிருங்கன்னு சொன்னீங்களே, உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய பாரமும் உம்மிடத்துல நாங்க வந்து சொல்லிட்டோம்ப்பா. என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் உங்ககிட்ட சொல்லி ஜெபிக்கிறாங்களோ அந்த பாரங்கள் எல்லாம் அவங்களை விட்டு நீங்கும்படி, ஆமாண்டவரே, உங்களுடைய வேத வசனம் சொல்லுகிறது, நீர் எங்களை விசாரிக்கிற தேவன் என்று சொல்லி எங்களை விசாரித்து எங்களுடைய பாரத்தை மாற்றி எங்களுக்கு அனுகூலமாக இருந்து ஆசீர்வாதங்களை கட்டளிட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நீங்க அறிமுகப்படுத்த உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.